ஹாய், ஹலோ, வணக்கம் மக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். இன்னைக்கு நம்மளுடைய எதிர்காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்கிறோம். குறிப்பா தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு வெள்ளியும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இருந்த தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை 6% இருந்து 20% ஆக்கிட்டாங்க. வெள்ளியோட கலால் வரியையும் இன்னைக்கு உயர்த்தி இருக்காங்க. அதே நேரத்துல ஏற்றுமதி பண்ணக்கூடிய சர்க்கரை, அதாவது சீனி சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரையை ஏற்றுமதி பண்ணக்கூடிய சர்க்கரையை இன்னைக்கு இந்தியா வந்து தடை பண்ணி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உலக அளவுல சர்க்கரை ஏற்றுமதியில இந்தியா தான் 2வது இடத்துல இருக்கிறாங்க. அந்த 2வது இடத்துல கூடிய இந்தியாவே இன்னைக்கு வந்து உலக சந்தைக்கு சர்க்கரை ஏற்றுமதியை நிப்பாட்டி இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் பேண்டமிக் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இது குறித்து உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்துல தங்கம் வாங்குறது ஆல்ரெடி ஒரு சைடு நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்நிய செலாவணி வந்து அதிகமாகிட்டே சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய ரூபாயுடைய மதிப்பு வந்து டாலருக்கு நிகரான மதிப்பு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியில $100 தொட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில கையாளணும், எதிர்காலங்களில் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் சொல்லிட்டு ஒரு வியூகம் வகுத்து அதுக்கான பலனை அந்த பாதை தேடி போங்க. அப்போதான் உங்களுக்கும் சரி, உங்க குடும்பத்துக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை கிடைக்கும். ஸோ சேஃபா இருங்க மக்களே, விழிப்புணர்வு இருங்க, கான்ஃபிடண்டா இருங்க. பாய் பாய்.